அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜான்வரி 2021 ஜான்வரி 28லேருந்து மதரசாவுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, படிக்கிறது, குரான் படிக்கிறது, ஹோம்ஒர்க் எழுதுறது, அரபிக் கிராமர் பார்க்குறது, அரபி எழுதுறது, கிளாஸ் ஒர்க் எழுதுறது, இந்த மாதிரியே போய் 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 மே 20th எக்ஸாம் முடிஞ்சிச்சு. மே 20th எக்ஸாம் முடிஞ்ச உடனே இப்போ என்ன தோணுதுன்னா, டெய்லி ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து படிச்சுட்டு இன்றைக்கி தோணுது, என்னடா நம்ம முடிச்சிட்டோமா, படிப்பு முடிச்சிட்டோமா, அவ்வளோதானே, நமக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஐயோ கஷ்டமாக இருக்கே, எப்போ முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஐயோ எக்ஸாம் முடிச்சிட்டோமே, அடுத்து என்ன அப்படின்னு தோணுது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இப்போ ஐயோ ஏதோ இழந்துட்ட மாதிரி இருக்குது. சீக்கிரம் எக்ஸாம் முடியணும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு மார்க்ஸ் எல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்ல மார்க்ஸு. ஃபஸ்ட்டு மார்க்ஸில் பாஸ் பண்ணியாச்சு. இருந்தாலுமே இப்போ என்ன ஆச்சுன்னா, அடுத்து நம்ம என்ன படிக்கலையேன்னு தோணுது. அதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், சப்ஸ்டான்ஷியலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய ஜிக்கரு, நிறைய நமாஸ், விடுபட்ட நமாஸ் எல்லாம் படிச்சுட்டு, எவ்வளவோ லுகர் நமாஸ் விட்டுருப்போம்ல, எவ்வளவோ மக்ரிப் நமாஸ் விட்டுருப்போம், எவ்வளவோ நமக்கு பீரியட்ஸ் டைம் அப்போவும் நம்மளோட நமாஸை விட்டுருப்போம். அந்த நமாஸையும் சேர்த்து வச்சு நம்ம அந்த நமாஸெல்லாம் நான் விடுபட்ட லுகர் தொழுகையை தொழுகிறேன். இந்த தேதி அந்த இது ஞாபகம் இருந்தால் அந்த தேதியை வச்சு சொல்லலாம். அந்த தேதி ஞாபகம் இல்லையா, விடுபட்ட இந்த தொழுகையை தொழுகிறேன், விடுபட்ட ஃபஜர் தொழுது அப்படின்னு சொல்லி நம்ம தொழுதுட்ருக்கலாம். நிறைய அதிகமாக ஜிக்கர் பண்ணலாம். ஜிக்கர்லேயே இஸ்திஃபார் நிறையா தடவை பண்ணணும். 3வது கலிமாவை அதிகமாக சொல்லணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அது சொல்லணும். லைலா இல்லா அந்தஷ்மானக்க இன்னைக்கு இந்து மின்னலாலுமே ஹஸ்பண்ட் நிக்மல் வக்கீல், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது துல்ஹஜ் 10 நாள் வரைக்கும் நம்ம 13 நாள் வரைக்கும் நம்ம அதிகமாக தக்பீர் சொல்லிகிட்டே இருக்கணும், தக்பீர் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு நம்ம பிஸியாக வச்சுருக்கணும். எனக்கு பரபரங்குது, ஐயோ நம்ம எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்னுமே அடுத்து என்ன லைஃப்லங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இதுங்களில் ஈடுபடுறதுனால ஓகே இது பண்ணணும். மறுபடியும் எப்படி பரபரப்பாக மதரசாவுக்கு போகிறப்ப இருந்தோமோ இப்போயும் மதரசா உண்டு. எக்ஸாம் லீவ் முடிஞ்ச பிறகு மதரசாவுக்கு போயிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த எக்ஸாம் அப்போ இருந்த பரபரப்பு கம்மியாயிடுச்சு இல்லையா, அதனால் இப்போவும் அதில் ஈடுபடுத்தி அல்லாவோட நினப்பில் நம்ம பரபரப்பாக நம்ம ஈடுபடுத்திக்கிட்டே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன, சொர்க்க வாசல் தான்.